ஏன் நம்ம தேவசமூகத்தில் உட்காரோம், எதுக்கு உட்காரோம் அப்படின்னு கேட்டால், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட, நம்மளுக்கு பலன் கொடுக்க, கிருபை கொடுக்க, கர்த்தர் நம்மளை பாதுகாக்க, நம்மளுக்கு ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவதுக்கு கர்த்தர் சமூகத்தில் கிட்டி சேர்றாங்க. தானியேல் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தார். வந்த ஆபத்துலேருந்து என்ன செஞ்சார்? காப்பாற்றினார். மாத்திரமல்ல, கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்பதற்காக நாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறோம், தேடுகிறோம். ரெண்டாவதாக, அவரை குறித்து அறிகிற அறிவிலே நம்ம வளரும்படி கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நாம் ரட்சிக்கப்பட்டு 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. நம்ம உழைக்கிறோம், சாப்பிட்றோம். ஆனால் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, நமக்கு ஒரு பரலோகம் இருக்கிறது, பரலோகத்தில் பிரவேசிக்க போகிறேங்கிற நம்பிக்கை உறுதி நமக்கு இருக்கிறது. அதோடு கூட இந்த பூமியில் நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வாழும்போது தோல்விகளை தான் அதிகமாக பார்க்குறோம், நஷ்டங்களை அதிகமாக பார்க்குறோம், பல பிரச்சனைகளை, எதிர்ப்புகளை அதிகமாக என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அப்போ இதை ஏசப்பா நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறாருன்னா, உனக்கு ஏன் இந்த பிரச்சனை, உன் குடும்பத்தில் ஏன் அடிக்கடி பிரச்சனை வருது, உன் குடும்பத்தில் ஏன் அடிக்கடி சண்டை வருது, ஏன் நீ எடுக்கிற காரியத்தில் ஏன் ஜெயத்தை பார்க்க முடியல, ஏன் தொழிலில் நீ விருத்தி அடைய முடியல, நீ ஒரு வீடு கட்ட நினைக்கிற, உன்னால் முடியல, ஒரு இடம் வாங்க நினைக்கிற, உன்னால் முடியல, பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற, முடியல, தோல்விகளை சந்தித்து பிரச்சனைகளை சந்தித்து சில அவமானங்களை சந்தித்து தான் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் மந்தை பெருகுவதால் பெருகுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பெருக்கம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம உள்ளத்தில் எல்லாத்துக்கும் இருக்கலாம். ஆனால் இந்த 4வது மாதத்தில் நம்மளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய கையீடு செய்கிற வேலை, தொழில், பிஸ்னஸ்ஸு, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன செய்ய போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சில மரபொருளை உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். ஏன் உனக்கு நஷ்டம் வந்துச்சு, இதுக்கு என்ன காரணம், ஏன் உன் குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு, இதுக்கு என்ன காரணம், ஏன் உன் குடும்பத்தில் அடிக்கடி பிளவுகள் வருகிறது, இதுக்கு என்ன காரணம், அப்போ இதுக்கு என்ன காரணம், இதுலேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும், நான் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து கர்த்தர் இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் சில உன் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய வேலைகளை குறித்து, உங்களுடைய வருமானத்தை குறித்து கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். அதாவது அறியாத காரியத்தை, எட்டாத காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் இருக்கிறேன், இந்த 4வது மாதத்தில் எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன வெளிப்படுத்துகிறீங்க, என்ன எங்கள் சபைக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஏசப்பாட்ட இரவு நேரத்தில் தியானம் பண்ணும்போது அவர் சொன்னார், இந்த மாதத்தில் அவங்க பிள்ளையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க, ஒரு பதில் வரல. ஆனால் அந்த பதில் வராதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் வெளிப்படுத்த போகிறேன், சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்படி செய், அப்படி போ, இப்படி வா, இந்த மாதிரி ஜெபி, இந்த மாதிரி போ, இந்த மாதிரி இந்த ஆள்கிட்ட பேசு, இந்த ஆள்கிட்ட, இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. பரியாசக்கார இடத்துல உட்காராத, நான் சொல்லித்தர போகிறேன். இப்படி பல மறைபொருள்களை உன் குடும்பத்துக்கு நான் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னார். அப்போது நான் கேட்டேன், அப்போ நம்முடைய ஊழியத்தில் இன்னொரு டெவலப்மெண்ட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பண்ணணும், அநேக மக்கள் ஆதாயம் வரணும், அதுக்கு என்ன செய்கிறது ஆண்டவரே, மறைபொருளை வெளிப்படுத்துகிறேன்னு சொன்னீங்களா, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார். உனக்கு எதிர்ப்புகள் இருக்கிறது, மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கிறது, சில பொறாமைகள், சில வன்கண்கள், சில கண்ணீரிகள், கண்ணில் பார்த்தே உன்னை எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. வார்த்தையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறத காட்டிலும் கண்ணிலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி என்ன செய்ய, அந்த எதிர்ப்பின் ஆவிகளை நீ என்ன செய்ய, முறியடி. பொறாமைகள், வன்கண்கள், இதை முறியடித்து ஜெபி. ஊழியத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் வரும். எத்தனையோ பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது இருக்கிறது. எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு கொடுக்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க இருதயம் கட்டப்பட்டிருக்கு, இருதயம் பூட்டப்பட்டிருக்கு, கொடுக்க முடியாமல் இந்த ஸ்பிரிட்டுகள் போய் என்ன செய்து தடுக்குது. அப்போ உனக்கு அந்த வல்லமை இருக்குது, அந்த தாளந்து இருக்கிறது. அதை நீ என்ன செய்ய, நீ அதை முறியடி. சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குற, ஒன்று சேதப்படுத்தாது. அதை எதிர்த்து நீ போராடி ஜெபிக்கும்போது உனக்கு அந்த பொறாமைகள், வன்கண்கள், கண்ணீரிகள் அது வராது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறாரு. சரி, ரைட்டு, ஓகே, இனிமேல் இந்த வாரத்தில்
நம்ம வந்து இந்த மாதிரி ஆவிகளை விரட்டி நம்ம ஜெயிப்போம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன். அப்போ இதே போல் இந்த ஊழியத்துக்கு டெவலப்மெண்ட் ஆக முடியாமல், இந்த ஊழியத்துக்கு தேவைகள் சிந்திக்கப்படாமல் இந்த தடை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி ஸ்பிரிட்டுகள் எதிர்ப்பு, உனக்கு எதிர்ப்படைகள் இருக்கிறது, எதிர்ப்படைகள் உன்னை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்காணிக்கிற ஆவி அதுக்கு பேர். அப்போ அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு எடுக்கிற காரியத்தில் நீங்கள் ஜெயத்தை பார்க்கும்போது, ஒரு தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல், நான் ஜெயிக்க நினைக்கிறேன் ஜெயிக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த காரியத்தை வந்து நான் என்ன செய்கிறேன், நான் இந்த மாதத்தில் நான் வந்து வெளிப்படுத்துகிறேன். இந்த கடனை அடைக்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் கடனை அடைக்க முடியல. என்னுடைய பணம் வட்டியாக இவ்வளோ பணம் விரையும் ஆகுது, அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த கடனை அடைக்க என்ன செய்யணும், இந்த பொருளாதார தடையை மாற்ற என்ன செய்யணும், நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு விதவை இருக்கிற பழைய ஏற்பாட்டில் வீட்டுக்காரர் கரணை வச்சுட்டு போய் சேர்ந்துட்டார். அப்போ எலிசாட்ட சொல்லும்போது, என் வீட்டுக்காரர் வந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தார், அவர் கரணை வச்சுட்டு போயிட்டார், என் பிள்ளைகளை வந்து அடிமையாக கேட்குறேன், என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு குடம் எண்ணெய் இருக்குது அப்படின்றாரு. அப்போ இந்த எண்ணெய் என்ன செய் ஊற்றுங்கிறாரு. ஒவ்வொரு பானையை ஊற்றும்போது அது உற்பத்தி ஆகி அது வந்து எண்ணெய் பெருகுது. இந்த எண்ணெயை விற்று என்ன செய்ய, நீ கடனை அடைச்சி மிச்சம் வச்சு ஜீவனம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த 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 கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் சொல்லித்தரார். கடன் அடைக்க வழிமுறைகளை சொல்லித்தரார். ஓகேங்களா? அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கடன் அடைப்பதுக்கு உண்டான வழிமுறைகள் எவ்வளவோ இருக்கிறது. கடன் அடைக்க வழிமுறைகள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அதிசயங்களை அவர் செய்ய முடியும். ஆனால் அதை குறித்து நீங்கள் கேட்கணும். நீங்கள் வந்து ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஓகே நல்லது. ஆனால் நீங்கள் அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் எனக்கு அப்பா, நான் பிள்ளை, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை சாதிக்கணும்னு நினைக்கிறேன், இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வீட்டை கட்டிடணும்னு நினைக்கிறேன், ஒரு இடத்த வாங்கணும்னு நினைக்கிறேன், இந்த நகையை திருப்பணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து என்னால் முடிய மாட்டேங்குது. எனக்கு நீங்கள் ஏன் சொல்லியிருக்கீங்க, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பாதிப்பதுக்குண்டான பலனை உனக்கு தருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்க உபமானத்தில் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான பலனை உனக்கு நான் தருவேன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் என்னால் சம்பாதிக்க முடியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏசப்பட்டு என்ன செய்யலாம், கேட்கலாம். சரிங்களா? அதுதான் இந்த 4 மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். அழகாக வந்து உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை நீங்கள் அப்பாட்ட கேட்கலாம். அப்போ உங்கள் பிள்ளைய எதிர்காலத்தில் வந்து எப்படி நடத்த போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது தகுந்தாப்புல நீங்கள் வந்து போகலாம்ல. இப்போ உங்கள் பிள்ளையை வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிக்க வைக்க நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா, கர்த்தர் வந்து உங்கள் பிள்ளையை கண்டிப்பாக நான் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தில் பேசிட்டாருன்னா, அதுக்கு தகுந்தாப்புல சூழ்நிலை என்ன செய்வீங்க, மாற்றிக்குவீங்க. ஏன்னா அதுக்குண்டான பண தேவைகள், அதுக்குண்டான சூழ்நிலைகள், அதுக்குண்டான காலேஜ் எந்த ஒரு அப்படிங்கிற அதுக்குண்டான திட்டங்கள் என்ன செய்வீங்க, போடுவீங்க. அது தெரிஞ்சால் தானே போட முடியும், தெரியாமல் போட முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் இந்த மரபில் கேட்கணும். அதனால தான் ஏசியா 45 சொல்கிறாரு, வருங்காரியங்களே என்ன செய்யுங்க, என்னிடத்தில் கேளுங்கள், உன் பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து என்கிட்ட கேளு, நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு திருமண காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், திருமண தடையாக இருக்குது. அப்போ இந்த திருமண தடை இருக்குது, ஏன் என் குடும்பத்தில் திருமணம் முடிய மாட்டேங்குது என் பிள்ளைகளுக்கு, அப்போ திருமண தடை ஏன், இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பாட்ட கேட்கலாம். இதான்ப்பா பிரச்சனை, இதான் காரியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சரிங்களா? அதே போல் வீட்டில் ஒரு குடும்பம் எத்தனையோ காரியம் இருக்குது, அத்தனை காரியத்தை ஆண்டு வெளிப்படுத்துவார். அப்போ இதை வந்து ஏசப்பட்ட கேட்கும்போது இந்த 4ஆவது மாதத்தில் அதுக்குண்டான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். சரிங்களா? கரணை அடைப்பதுக்கு என்ன செய்யணும், ஏன் கரணை அடைக்க முடியல அப்படின்னு சொல்லி தருவேன். அதனால் வந்து மறைபொருளை வெளிப்படுத்த போகிறார். ஒரு தகப்பன் இருக்காருன்னா, 2 பிள்ளை இருக்குன்னா, அந்த 2 பிள்ளைக்கு தகப்பன் சொல்லுவா, அந்த வீடு இருக்குது தெரியுமா, அந்த வீடு உனக்கு எழுதி வச்சுருவேன், இந்த வீடு இருக்குது தெரியுமா, இந்த வீடு உனக்கு எழுதி வச்சுருவேன், அம்மா 10 பவுன் போட்டு வந்துச்சு, அம்மா 10 பவுன் போட்டு வந்தாலும் உனக்கு 5 பவுன், உனக்கு 5 பவுன், இதெல்லாம் உனக்கு நான் செய்கிறேன், இந்த மாதிரி இப்படி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து என்ன செய்வார் சொல்லுவார். சொல்லும்போது அப்போ அப்படியாப்பா, இவ்வளோ எனக்கா, அப்போ அந்த வீடு அந்த பிள்ளைக்கா, இந்த வீடு இந்த பிள்ளைக்காப்பா, சரிப்பா, அப்போ இது வாங்கணும்ப்பா, அதை நீ சம்பாரித்து வாங்கிக்க, என்னால் முடிஞ்சது உனக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு வீடு, இந்த பிள்ளைக்கு ஒரு வீடு, இந்த 10 பவுன் ஆளுக்கு 5 வச்சுங்க, அவ்வளோதான், இதான் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்லவும், பிள்ளை அப்படியாப்பா அப்படின்னு கேட்டு. அப்போ இதை நீங்கள் ஏசப்பட்டு செய்யலாம். அப்பா எனக்கு என்னப்பா வச்சுருக்கிறீங்க, எனக்கு என்ன வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏசப்பட்டு என்ன செய்யலாம், நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வந்து அவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க, ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகரத்தின் ஆவியை அவர் வந்து அப்பா. அப்போ நான் அப்பாட்ட நீங்கள் வந்து தைரியமாக கேட்கலாம், ஏன் எனக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆக முடியலன்னு கேட்கலாம்.
அதுதான் மறைபொருளை வெளிப்படுத்துகிற காரியம், ரகசியங்களை வெளிப்படுத்துகிற காரியம். இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். கலாத்தியர் 1:11-12. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பவுலடிகளார் சொல்றாரு, நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம், நான் சொல்லி கொடுக்குற அந்த பிரசங்கம், நான் அறிவிக்கிற சுவிசேஷம் என்னால் அல்ல, எந்த மனுஷனுடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, நான் பிரசங்கிக்கிறேன், நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், நான் உங்களுக்கு சில சொல்லிக் கொடுக்குறேன், ஆனால் இந்த காரியம்லாம் எல்லாமே எந்த மனுஷன் எனக்கு சொல்லித்தரல, எந்த மனுஷன் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரல. அப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இங்கே பவுலடிகளார் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. நான் எந்த மனுஷன்ட்டு கேட்டு நான் காஸ்பல் சொல்லலை, எந்த மனுஷன் எனக்கு சொல்லித்தரல. அப்ப யாரு சொல்லித்தர அப்படின்னு கேட்டா, அடுத்து மனுஷனால் கற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. அப்படின்னா எந்த மனுஷன் எனக்கு சொல்லித்தரல, எந்த மனுஷன் எனக்கு கற்று தரவும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு என்ன செஞ்சாரு, வெளிப்படுத்தினார். புரியுது உங்களுக்கு? என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்தினார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், நம்ம வாழ்வது, இருப்பது, சாப்பிடுவது, போவது, வருவது, நமக்கு ஞானம், அறிவு, ஆற்றல் எல்லாமே எந்த மனிதன் மூலமாக நம்மளுக்கு வரப்போவது கிடையாது. எல்லாமே இயேசு கிறிஸ்துவே எனக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று பவுலடிகளார் சொல்கிறார். அப்போ இதேவே தான் நம்ம இன்றைக்கி சொல்லணும். இன்றைக்கி நம்ம கட்டுறது, நம்ம பேசுகிறது எல்லாமே எந்த மனுஷனாலும் அல்ல, எனக்கு இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்தினார். 12ஆம் வசனம் என்ன சொல்லுது, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை வெளிப்படுத்தினார். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, எவ்வளோ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்துருக்கிறோம். அப்போ இந்த மாதத்தில், இந்த 4ஆம் மாதத்தில் என்ன வளர்ச்சி அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்த போகிறார். இந்த 4ஆவது மாதத்தில் உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நிறைய காரியத்தை வெளிப்படுத்த போகிறார். தேசத்தை குறித்து வெளிப்படுத்துவார், உன் ஊரில் இருக்கிற காரியத்தை குறித்து வெளிப்படுத்துவார். ஏன் நீ ஒரு காரியத்தில் இறங்கி இருக்கிற முடியல அப்படின்னா எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார், வெளிப்படுத்துகிற கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? சொல்லி கொடுக்குற கர்த்தர். எந்த மனிதனும் நம்மளுக்கு கட்டுறதும் இல்லை, எந்த மனிதன் நம்மளுக்கு, பவுலடிகள் சாட்சியை நல்லா கவனிங்க, எந்த மனிதன் எனக்கு என்ன செய்யலை, என்ன போட்டிருக்கு, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் மனுஷனால் பேசினதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, என்னை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், எனக்கு சொல்லி தருகிற இயேசு கிறிஸ்துவே என்னை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. வெளிப்படுத்துவார் என்று நீங்கள் சொல்லும்போது வெளிப்படுத்துவார். அப்போ இதில் தான் நீங்கள் மைண்டை கொண்டு வரணும். ஒரு இழப்பு இருக்குன்னா இழப்பு ஏன் வருது கேட்கணும் அப்பாட்ட. ஒரு தோல்வி வருதுன்னா ஏன் தோல்வி வருது கேட்கணும் அப்பாட்ட. நிரந்தர வருமானம் ஏன் வரல அப்படின்னா கேட்கணும் அப்பாட்ட. அது வெளிப்படுத்துவார். இதுக்கு இப்படி செய்யும் மகனே, இப்படி செய்யும் மகனே, இந்த மாதிரி நீ செய்கிறனால உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகாக உனக்கு சொல்லி கொடுப்பார். சரிங்களா? தானியேல் 2:21-22. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், அவர் காலத்தையும் சமயத்தை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அறிவாளிக்கு அறிவையும் கொடுக்க. இங்கே இருங்க, நீங்கள் இன்னைக்கு இங்கே இருங்க, ஞானத்தை கொடுக்குற அவர் தான், காலத்தை மாற்றுறவர் அவர் தான், சமயத்தை மாற்றுறவர் தான், அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்குற அவர் தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறைய பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, அறிவு இல்லை, ஞானம் இல்லை, புத்தி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க தெரியுமா? அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்குற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்கள், தேவனே என் பிள்ளைகளுக்கு, எனக்கு ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், எனக்கும் ஞானத்தையும் என் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனும் ஞானத்தில் குறைவுபட்டு இருக்கக்கூடாது. ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்கிட்ட கேட்க கடவுள்னு சொல்லிட்டார். புரியுதா உங்களுக்கு? சொத்தை காட்டிலும் சுகத்தை காட்டிலும் மெயின் ஞானம் பார்த்துக்கணும். ஞானம் இருந்தால் என்ன செய்யலாம், வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆகிடலாம்.
அப்போ ஞானம் தேவை, சரியா? அப்போ மறைபொருள் வெளிப்படுத்துகிற வல்லமை. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த தானியேல் 2:21-22 சொல்லுது, அதாவது காலத்தை மாற்றுவாராம், சமயத்தை மாற்றுவாராம், என்ன இயற்கையை மாற்றுவாராம். ஆனால் அது மாத்திரமல்ல, அறிவாளிகளுக்கு அறிவை கொடுப்பாராம், ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுப்பாராம். அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர் தான் நம்முடைய தேவன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கி அப்போ அந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்தை இப்போ நீங்கள் 2ல் முதல்ல படித்து பார்த்தீங்கன்னா, அந்த நேபுகத்நேச்சார் ராஜாவுக்கு ஒரு சொப்பனை வருது. அந்த சொப்பனத்தை அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன செய்யலை தெரியல, மறைபொருள் தெரியல. நேபுகத்நேச்சாருக்கு மறைபொருள் தெரியல. அப்போ அந்த பாபிலோனில் இருக்கிற அத்தனை ஞானிகளையும் அத்தனை மந்திரவாதிகளையும் அத்தனை பேர்த்து கூப்பிட்டு இந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார், வெளிப்படுத்தி தாங்க அப்படின்னு கேட்குறார். அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சப்போஸ் இதுக்கு நான் இந்த சொப்பனத்துக்கு நீ பதில் சொல்லவில்லை என்றால், இந்த சொப்பனத்துக்கு நீ அர்த்தம் சொல்லவில்லை என்றால், நீங்கள் எல்லாம் மரணத்தை வாசிமாத நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு ஸ்தாத்ரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். எத்தனை பேர் அழைக்கிறார் பாருங்க. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல, அந்த சொப்பனத்துக்கு மறைபொருள் தெரியல. அப்போ அந்த தேசத்தில், பாபிலோன் தேசத்தில் இருக்கிற அத்தனை ஞானிகளையும் கல்தேயர்களையும் சூனியக்காரையும் எல்லாத்தையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு, நான் வாசிங்க. ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்தில் இருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்கள் ஆக்கப்படும். அந்த சொப்பனத்தை நீங்க எனக்கு பதில் சொல்லலைன்னா உங்க வீடு எருக்களம் ஆக்கப்படும். நீங்க எல்லாருமே என்ன செய்வீங்க, வெட்டப்படுவீர்கள். நீ எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, நான் கண்ட சொப்பனத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்படி பதில் சொல்ல வேண்டால் அனைவரும் வெட்டப்படுவீர்கள், உங்கள் வீடு எருக்களமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ராஜா என்ன செய்கிறார், கட்டளை போட்டார். கட்டளை போன இந்த செய்தி தேசமெங்கும் பரவுது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இதை கேட்ட தானியேல் என்ன பண்ணுறாரு, அந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் தேவ சமூகத்தில் உட்காந்து என்ன செய்கிறாரு, அவர் எனக்கு 3 நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தேவ சமூகத்தில் உட்காந்து என்ன பண்ணுறாரு, ஏன்னா அந்த சொப்பனத்துக்கு பதிலை என்ன செய்கிறார், தேவன்கிட்ட வாங்கிட்டார். இப்போ இதே போல தான் இங்கே இருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா, ஒரு எதிர்பார்த்த காரியம் நடக்கலை, அதாவது அதுக்குண்டான மறைபொருள் கிடைக்கல அப்படின்னா, இந்த தானியேல் என்ன பண்ணார்னா, தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டுட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போய் என்ன செஞ்சார், அந்த வசனம் இருக்காமா, படிங்க. தானியேல் ராஜாவின் இடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். எனக்கு தவணை கொடுங்க, நான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் நாள் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். ஓகே. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பார்த்தீங்களா? அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தனியாக எத்தனை நாள், ஒரு 3 நாள் நினைக்கிறேன், ஏன்னா போட்டிருக்காது. ஏன்னா அவங்க ஒரு ஜெபிக்கிற ஆளை கூட்டிக்கிட்டாங்க, தன்னுடைய ஜெபிக்கிற ஆளை நண்பர்களை கூட்டிகிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து தேவன்கிட்ட என்ன செய்கிறாங்க, அந்த மறைபொருளை என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க தேவன்கிட்ட. தேவன் அந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிறாரு. 47-48, தானியேல் 2:47-48. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும். தானியேலுக்கு ஒரு ராஜ்ய மேன்மை கிடைச்சிருக்கு, எல்லா ஞானிகளுக்கும் ஒரு அதிகாரியாக வைக்கிறாரு, எல்லா வெகுமதிகள் என்ன செய்ய தானியேலுக்கு கொடுக்கிறார். இப்போ இந்த வெகுமதிகளும் இந்த அதிகாரமும் இந்த அந்தஸ்தும் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு மறைபொருள் ராஜா கண்ட சொப்பனத்துக்கு பதிலை சொல்கிறாரு, வெளிப்படுத்துகிறாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ராஜ்ய மேன்மை கிடைச்சிருச்சு. அப்போ மறைபொருள் மூலமாக, வெளிப்பாடு மூலமாக, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்வது மூலமாக தானியேல் வாழ்க்கை என்ன செஞ்சிச்சு, முன்னேறிச்சு. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை டெவலப்மெண்ட் ஆகணும், அதுக்கு என்ன செய்யணும்?
ஏன் தடை, ஏன் போராட்டம், ஏன் எழும்ப முடியல, ஏன் பிரகாசிக்க முடியல, 4 பேர்த்த போல் நான் வாழ்க்கையில் ஏன் முன்னேற முடியல, அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இங்கே தானியேல் தன் நண்பரோட போய் ஒரு நேரத்தை ஒதுக்கி என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த நேரத்தை என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். தானியேலை சொப்பனத்தை வெளிப்படுத்துறார். அதாங்க இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையோட நம்ம தனியாக தேவ சமூகத்தில் ஒதுக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு தோல்வியை சந்திச்சிங்கன்னா தோல்வி நிலைச்சிருக்கக்கூடாது. ஒரு நஷ்டத்தை சந்திச்சிங்கன்னா நஷ்டம் நிலைச்சிருக்கக்கூடாது. ஒரு பலவீனத்தை சந்திச்சிங்கன்னா பலவீனம் நிலைத்திருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் ஏன் அது முன்னேற முடியலன்னு கேட்டால் நம்மகிட்ட ஏதாவது குறைபாடு இருக்குது. அந்த குறையை எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்கன்னு கேட்கணும். வாசிங்க 48:6 ஏசாயா. அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகள் எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கவில்லாமலோ இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். இங்க இருங்க, அவர் சொல்றாரு அறியாத மறைபொருள். என்னது? தெரியாத மறைபொருளை உனக்கு என்ன செய்வேன், அறிவிக்கிறேன், தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற. இங்கே இருங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்கிறாரு, எனக்கு சொல்கிறான்னு சொல்லி என்ன செய்யுங்க. அறியாத காரியங்க, நம்ம வாழ்க்கையில் அறியாத காரியங்கள் நிறைய இருக்குது, தெரியாத காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் அறியாத காரியத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறார். அப்போ உனக்கு ஒரு காரியத்தில் நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல. அப்போ ஏன் நியாயம் கிடைக்கல, ஏன் நீதி கிடைக்கல, ஏன் இந்த பிரச்சனை முடியல அப்படின்னா கர்த்தர் வந்து என்ன செய்வார், வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 42:1-3. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர்கள் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற தீயை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நியாயத்தை என்ன செய்வாரா, உண்மையாக வெளிப்படுத்துவார். இன்னைக்கு எத்தனை காரியத்தில் நம்ம நியாயம் கிடைக்காம இருக்கிறோம். நமக்கு வரக்கூடிய நியாயம், நமக்கு வரக்கூடிய நீதி, வரக்கூடிய தகுதி, வரக்கூடிய அந்தஸ்து, வரக்கூடிய ஐஸ்வர்யம் அது வராமல் இருக்குது. அப்போ ஏன் வராமல் இருக்குது, அதுக்கு நியாயம் வேணுமா வேணாமா? ஆனால் கர்த்தர் சொல்கிற அந்த நியாயத்தை கூட என்ன செய்வேன், நான் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிற. எவ்வளோ பெரிய கிருபையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுமா? இவ்வளோ அந்தஸ்து தகுதியை பெற்றவர்கள் நாம். நியாயம் கிடைக்கலாம், நியாயத்தை கூட வெளிப்படுத்துறேங்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனை கஷ்டத்தில் இருக்கிறோம், எத்தனை தோல்வியில் இருக்கிறோம், எத்தனை பிரச்சனையில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு என்னென்ன காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு பார்த்துக்கொள்ள. நான் வெளிப்படுத்துகிறேங்கிறார். உன் கஷ்டத்தை போக்குவதுக்கு என்ன, நான் வெளிப்படுத்துகிறேன், நியாயத்தை வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க, 25 வருஷம் வேலை பார்க்குறீங்க, ஏன்னு பெர்மனண்ட் ஆகலை, எனக்கு நியாயம் கிடைக்கும், நியாயப்படி நேரம் எனக்கு பெர்மனண்ட் ஆகிருக்கணுமே, நிரந்தர வருமானம் எனக்கு வந்திருக்கணுமே, ஏன் எனக்கு நியாயம் கிடைக்கல, இதுக்கு என்ன செய்யணும், இன்னும் நான் வந்து டெம்பரரி வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் பெர்மனண்ட் வேலை பார்க்கலையே, அப்போ இது ஏன் நியாயம் கிடைக்கல? அந்த நியாயத்தை கிடைக்கும்படி நீங்கள் என்ன செய்யலாம், அப்பாட்ட நீங்கள் போராடி கேட்கலாங்கிறேன். நியாயத்தை வெளிப்படுத்துவார். உண்மையிலே நியாயம் என்ன இருக்குது, 20 வருஷம் நீ வேலை பார்த்தேன்னா உனக்கு பெர்மனண்ட் வேலை கிடைக்கணும். அப்போ நீ 20 வருஷம் வேலை பார்த்துன்னு டெம்பரவரியாக இருந்தேன்னா அப்போ உனக்கு அந்த ஸ்கூலில் உனக்கு வந்து நியாயம் கிடைக்கல. அப்போ நீ அந்த நியாயம் கிடைக்கும்படியாக அந்த நியாயாதிபதிகிட்ட நீ போராடணும், போடி கேட்கணும். ஆண்டவரே, அப்போ நான் அப்படி கேட்கும்போது அவர் போய் என்ன பண்ணுவார், மேலிடத்தில் போய் நியாயத்தை பேசுவார். என் பிள்ளைக்கு நியாயம் செய். நான் எப்படி பார்த்தா 10 வருஷத்தில் பெர்மனண்ட் சம்பளம் கிடைக்கணும். என் பிள்ளை 25 வருஷம் வேலை பார்த்துருக்கு, 25 வருஷம் வேலை பார்த்து இன்னும் பெர்மனண்ட் வரலைன்னா அது நியாயமாக நீங்கள் கொடுத்து ஆகணும், நியாயப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த நியாயாதிபதி பரிந்து பேசி நம்மளுக்கு நியாயம் செய்ய வல்லவராக இருக்க. அதான் நியாயத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர். வரும்போது வரட்டும், கிடைக்கும்போது கிடைக்கட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் என்னதுன்னு எனக்கு நியாயம் செய்யுங்க. ஏன் இதெல்லாம் கேட்கணும், நம்ம இதெல்லாம் வந்து போராடணும். நம்ம எனக்கான கம்முன்னு இருக்கக்கூடாது. நியாயப்படி நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். நியாயப்படி பென்ஷன் கேட்கலாம், நியாயப்படி வந்து வருமானத்தை கேட்கலாம். இத்தனை வருஷம் சர்வீஸ் எனக்கு இருக்குது, இதெல்லாம் நியாயம். நம்மளுக்கு நியாயம் கிடைக்கல, அப்போ நியாயம் கிடைச்சாகணும். இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கிறேன் ஒரு கம்பெனியில், எனக்கு இவ்வளோ பணம் வரணும், எனக்கு ஏன் வரல? நியாயப்படி எல்லாத்துக்கும் வர்றது ரூல்ஸ் படி சட்டப்படி வரணும்ல, அந்த ரூல்ஸ் படி சட்டப்படி எனக்கு வராமல் இருக்கிறதே, அப்போ எனக்கு நியாயம் கிடைக்கலையே. அப்போ நியாயத்தை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, நீ எனக்கு மேலே இருக்கிற ஆள்கிட்ட போய் நியாயத்தை வெளிப்படுத்துங்க, எனக்காக பரிதி பேசுங்க. அந்த நியாயத்தை வெளிப்படுத்துகிற ஆவியானவரே, நீங்கள் போய் எனக்கு நியாயம் செய்யுங்க. அப்படி இந்த வசனத்தை வச்சு நியாயத்தை நீங்கள் என்ன செய்யணும், போய் கேட்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமோஸ் 4:13. அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும். இப்ப கவனிங்க, இந்த வரியை நல்லா கவனிங்க. மனுஷனுடைய நினைவுகளை இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும். உங்களுக்கு மேல் அதிகாரி உங்களை குறித்து என்ன நினைச்சிருக்கிறார்,
உங்களுக்கு எதிராக செயல்படுகிற சில நபர்கள் உங்களை குறித்து என்ன நினச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டரு, உங்களுக்கு வரக்கூடிய சப்போர்ட்டு கொடுக்குற நபர் கொடுக்க மாட்டுறாரு, அப்போ உன்னை குறித்து என்ன நினச்சிருக்கிறாங்க? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்முடைய தேவன் வந்து அதாவது காலத்தை சமைத்து மாற்றுவார். பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்கள் மேலே என்ன செய்கிறாரா? பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்கள் என்ன செய்கிறாரு? உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் உலாவுகிற சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவருடைய நாமம். அவர் வந்து இங்கே இருங்க, அவர் நம்ம அப்பா இப்படிப்பட்டவர் மேலே உயரத்திலிருந்து அவர் உலாவி கொண்டு இருக்கிறார், எல்லாத்தையும் நியாய நீதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்றாருன்னா, திருப்பி சொல்லுங்க அந்த வசனத்தை. அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும். இப்ப நல்லா இந்த வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளுங்க. உங்க உயர்வு ஏன் வரல அப்படின்னு கேட்டா, மனுஷனுடைய நினைவுகளை அவர் உங்களுக்கு என்ன செய்யணும்? வெளிப்படுத்துவார். அப்போ வெளிப்படுத்திட்டாருன்னா அப்போ நான் இதை சரி பண்ணணும். அப்போ இந்த நபர் வந்து என்னை இப்படி நினச்சிருக்கிறாரு, அந்த நினைவுக்கு மாற்றி பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த மனுஷன் நினைவை என்ன செய்யலாம்? மாற்றலாம். புரியுது உங்களுக்கு? ஒரு ஸ்கூல் இருக்குன்னா ஸ்கூல் ட்ரஸ்டி இருப்பாங்க, ஹெட்மாஸ்டர் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அப்போ ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அந்த டீச்சருக்கு சர்வீஸ் நிறைய சர்வீஸ் இருக்குது, பெர்மனண்ட் வேலை கொடுக்கலாம். அப்போ வெறும் பெர்மனண்ட் வேலை கொடுக்காமல் இருக்கிறனால அதுக்கு என்ன காரணம் கேட்டால், அந்த 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 ட்ரெஸ்ஸி என்ன செய்யலாம்? போய் என்னுடைய நினைவு அவர் என்னை குறித்து என்ன நினச்சிருக்கிறாரு, எனக்கு பெருமுடு போடணும்னு நினச்சிருக்கிறாரா, அல்லது காலம்பரம் இப்படியே டெம்பரவரிலே என்னை காலம் காத்தலாம் நினச்சிருக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் அப்பாட்ட என்ன செய்யலாம்? கேட்கலாம். கேட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் என்ன செய்யலாம்? அப்பாட்ட கேட்டு போராடலாம். அடுத்து ஒரே இன்னொரு வசனத்தை வாசிங்க, பிலிப்பியர் 3:15. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எந்த காரியத்திலாவது வேற ஒரு சிந்தையில் இருந்தீங்கன்னா அதையும் என்ன செய்வாரா? வெளிப்படுத்துவார். உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து சில நபர்கள் எந்த சிந்தையில் இருக்கிறாங்க, எந்த சிந்தையில் நம்மளை பார்க்குறாங்க என்பதை நீங்கள் என்ன செய்யலாம்? அப்பாட்ட கேட்கும்போது அப்பா என்ன செய்வாரா? அதை நம்மளுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். ஒரு மனுஷனுடைய இதயத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம், வெளிப்படுத்துவாரா, தெரிந்து கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஏன் இதயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், என் இதயத்தை தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன் இதயம் என்னன்னா, நம்ம சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் எந்த குறை இல்லாமல் வாழணும், எந்த கடன் இல்லாமல் வாழணும், வாழ்க்கையில் முன்னேறணும், ஆவிக்கிற ஜீவத்தில் உயரணும், அநேக ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணதுக்கு இந்த பிள்ளைகள் பயன்படணும் அப்படிங்கிற அந்த சிந்தை மட்டும், அந்த எண்ணம் மட்டும்தான் என் உள்ளத்தில் ஓடிக்கொண்டு இருக்க தவிர, மற்றபடி அவனை கெடுக்கணும், இவனை கெடுக்கணும், அவனை தேரக்கூடாது, இவன் தேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நினைப்பே எனக்கு கிடையாது. அந்த நினைப்பே வராது என் சிந்தை. என்னுடைய இதயத்தை நீங்கள் வந்து நீங்கள் கிண்டி கிளறி பார்த்தாலும் இதுதான் அந்த இதயத்திலேருந்து வரும். வசனத்தை மட்டும் தான் நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி தான் சொல்ல ஒழிஞ்சு இவன் தேர மாட்டான், இவன் உருப்பட மாட்டான், இவன் கெட்டு போயிடுவான் அப்படிங்கிற எண்ணம், அந்த சிந்தை, அந்த நினைவு எனக்கு வரவே வராது. இவன் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், நல்லா டெவலப்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் நான் இருக்கேன் ஒழிஞ்சு இதான் என் சிந்தை. இதைத்தான் நீங்கள் என்னை குறித்து நீங்கள் வந்து என்னை வந்து ஆராய்ந்து பார்க்க நினச்சிங்கன்னா இதுதான் என்கிட்டருந்து வெளிப்பாடு வரும், வேறு ஒன்றும் வராது. இப்போ நம்ம சபையில் ஒரு பிள்ளை வந்து கல்யாணம் இருக்குது அப்படின்னா சரி, அந்த பிள்ளையை பார்க்குறப்ப ஆண்டவரே இந்த பிள்ளை கல்யாணம் முடிக்கணும், ஆண்டவரே சீக்கிரம் உதச்சிங்க ஆண்டவரே அப்படிங்கிற உடனே என் மனதில் வந்து இப்படி பேசிடுவேன். நான் பார்த்துக்கொள்ளுங்க, ஐயோ இன்னும் கல்யாணம் முடிக்காமல் இருக்கு, ஆண்டவரே சீக்கிரம் செய்யுங்க ஆண்டவரே, 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 ஆண்டவரே அவன் உள்ளத்துக்குள்ளே என்ன செய்வேன்? பேசுவேன். ஒருத்தர் ஒரு பிரச்சனை இருக்கான்னா, ஐயோ ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்காங்களே சீக்கிரம் மாற்றுக்க ஆண்டவரே அப்படின்னு பேசுவேன். அதுதான் நன்மை செய்யக்கூடிய இறுதி. அதுதான். அப்போ இதே போல் வந்து நீங்கள் அநேக இருதயங்களை கண்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுக்குண்டான பவர், அதுக்குண்டான தாளந்து, அதுக்குண்டான மறைபொருளை கர்த்தர் உங்களுக்கு நினச்சிவார். தானியலுக்கு கொடுத்த அந்த மறைபொருளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்குது. அதனால் வந்து இந்த 4ஆவது மாதத்தில் உங்களுடைய ஸ்டெப்பு, ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்கு கூடுது, ஆவிக்கிற வரங்களை கூடுது. ஜெபம் என்பது வேறு, துதி என்பது வேறு, ஆராதனை என்பது வேறு, வேத வாசிப்பு என்பது வேறு. இன்னொன்று, நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைவதற்குண்டான காரியம், அறியாத காரியத்தை தெரிந்து கொள்ள உங்களுக்கு சக்தி இருக்கிறது, மறைபொருளை தெரிந்து கொள்ள உங்களுக்கு சக்தி இருக்கிறது. உங்கள் பிள்ளையுடைய இதயத்தில் என்ன இருக்குது, உங்கள் பிள்ளை எதை யோசித்துக்கிட்டு இருக்குது, உங்கள் மகன் என்ன யோசிக்குது. நீங்கள் ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க உங்கள் பிள்ளைக்கு, ஆனால் அந்த பிள்ளை ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம்.
நீங்கள் கேட்கலாம், அப்பா ஆண்டவரே இந்த பிள்ளையை நான் இப்படி வைக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த பிள்ளை வேறு நினைவில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அந்த பிள்ளை என்ன நினச்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் நீங்கள் காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, மகளே நீ இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாப்பா எப்படி கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு வெளிப்படுத்தணும். அதுதான் மறைபொருள். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போ இதுக்கு தகுந்தாப்புல இது இப்படி செய்யி அப்படின்னு அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழி தான் இந்த மறைபொருள். அதனால் இந்த 4ஆவது மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் சில பேர் மனைவி இதயத்தில் என்ன இருக்குன்னு கணவனுக்கு தெரியாது, சில குடும்பத்தில் கணவன் இதயத்தில் என்ன இருக்குன்னு மனைவிக்கு தெரியாது, சில குடும்பத்தில் பிள்ளைகள் இதயத்தில் என்ன இருக்குன்னு அப்பா அம்மாவுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் யார் இதயத்தில் வந்து உங்கள் குடும்பத்தில், வெளியே இருக்கிறது அப்புறம் பார்த்துக்குவோம், வெளியே இருக்கிறது அப்புறம் பார்த்துக்குவோம், உங்கள் குடும்பத்தில் மனைவி, ஹஸ்பண்டு, பிள்ளை, அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்போ இந்த பிள்ளையை உன்னை கல்யாணம் வைக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எப்பா வேணாம்ப்பா, அப்பா வேணாம்பா, அப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. உடனே அப்பேங்கார என்ன பண்ணணும், இந்த பிள்ளை வேணான்னு சொல்லுது, அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ இந்த பிள்ளை உள்ளத்தில் என்ன இருக்குது, எந்த நினைப்பை வச்சுக்கிட்டு இருக்குது, எந்த சிந்தையை வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு இந்த மறைபொருளை நீங்கள் அப்பாட்ட சொல்லி கேட்கணும். கேட்கும்போது, எப்பா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கல்யாணம் முடிக்க சொல்லிட்டு வேணாம்னு சொல்கிறியே, நீ இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க, இப்படி சிந்திச்சுக்கிட்டு இருக்க, ஏசப்பா எனக்கு வெளிப்படுத்துறாரு. ஆமாப்பா கரெக்டாக சொல்லிட்டீங்கப்பா அப்படின்னு. சரிப்பா நான் உங்கள் இதுக்கு வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக என்ன செய்யலாம், கொண்டு வந்துடலாம். உங்கள் குடும்பத்தில் மறைபொருளை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேர் இதயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன யோசனை இருக்கிறாங்க, என்ன சிந்தையில் இருக்கிறாங்க, அப்புறம் அழகாக நீங்கள் என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வெளியே பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கலையா, அந்த அதிகாரி உள்ளத்தில் என்ன இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதிகாரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறாரா, அவர் இதயத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்கள் உண்மையான நேசம் இருக்கா, உண்மையான பாசம் இருக்கா, இவ்வளோ மேலோட்டம் இருக்காங்களா தெரிஞ்சு அதை சரி பண்ணுங்க. அதான் வெளிப்பாட்டு காரியம். இதை உங்களுக்கு ஆண்டவர் தர்றேங்கிறார், கொடுக்குறேங்கிறார். நீ இதை குறித்து விருப்பம் இல்லை, இதை குறித்து நினப்பு இல்லை, ஒன்றுமே புரியலையே, ஒன்றுமே குழம்புறையே அப்படின்னு சொல்லி குழம்ப வேணாம். அதனால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை கீழ்ப்படியாமல் இருக்கா, ஏன் கீழ்ப்படியலைன்னு சொல்லி அப்பாட்ட கேளுங்க. அப்பா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் இப்படி சொல்லுங்கள், எனக்கு ஏசப்படி வெளிப்படுத்தினார் மகளே, ஆமாப்பா கரெக்ட் தாப்பா அப்படின்னு அந்த பிள்ளை ஒத்துக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட மறைபொருளை உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, நீங்கள் வேலை பார்க்குற இடத்த குறித்து கர்த்தர் வெளிப்படுத்த போகிறாரு. ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். எந்திரி. அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா. இந்த சப்ஜெக்டு வேறு, ஜெபம் என்பது வேறு, துதி என்பது வேறு. இது மறைபொருளை அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. சும்மா பிள்ளையை அறியாமல் இருக்காதீங்க, பொண்டாட்டி அறியாமல் இருக்காதீங்க, கணவன் அறியாமல் இருக்காங்க. என் கணவன் உள்ளத்தில் என்ன இருக்குது, என் மனைவி உள்ளத்தில் என்ன இருக்குது, என் பிள்ளை உள்ளத்தில் என்ன இருக்குது, அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே என்ன தப்பான என்ன இருந்தாலும் அதை சரி பண்ணலாம், சீர்படுத்திக்கலாம், திறப்படுத்திக்கலாம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்கள், இயேசுவே என் குடும்பத்தில் இருக்கிற இதயத்தை நான் ஆராய்ந்து பார்க்கணும். தகப்பனே, ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டால் நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கும்படி சூழ்நிலையை உருவாக்கித்தாங்க தகப்பனே. அதுக்கப்புறம் மற்ற காரியத்தை நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டனர், எதிர்த்தலுவோ எத்தனை மிகுந்து விட்டனர். ஆமாம், எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டனர், எதிர்த்தலுவோ எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறீ, என்ன தள்ளாட விடமாட்டி. சொல்லுங்க, தகப்பனி தகப்பனே, தந்தையே, செய்பவர் நீரே. தகப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 4ஆவது மாதத்தில்
மறைபொருளை வெளிப்படுத்துகிற மாதமாக இருக்கிறது. ஏன் முன்னேற முடியவில்லை, அதுக்குண்டான காரணத்தை வெளிப்படுத்த போகிறீங்க. ஏன் டெவலப்மெண்ட் ஆக முடியல, அதுக்குண்டான காரணத்தை வெளிப்படுத்த போகிறீங்க. இதை அறிஞ்சு நாங்கள் சீர்படுத்தி சரி பண்ண போகிறோம். இந்த மாதத்தில் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற மாதமாக இருக்கிறது. தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.